வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் ஒரு தனியார் ஊடகத்திற்கு. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைச்சாரு. இது மாதிரி இபிஎஸ்ஸை முதலமைச்சராக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அது எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் கம்யூனிஸ்டுகள்லாம் ஒத்துக்கல அதுக்கு. அப்புறம் வந்துட்டோம். அதுக்கு பிறகு என்ன முதலமைச்சராக்கிறதுக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறதுக்கு காரில் இறங்கும் போது கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு முக்கியமான பர்சன் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் வேணான்னு மறுத்துட்டேன். இப்போ திடீர்னு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்காத, அதெல்லாம் அரசல் புரசலாக வந்த பேச்சு, அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தலைவர்கள், அரசியல் ஆளுமைகள் ஒரு சில கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி, எது மக்கள்கிட்ட சொல்லலாம், எது சொல்லக்கூடாது அப்படின்றது ஒன்று. ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அரசியலில் ரெண்டு விதமான தலைவர்கள் உண்டு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் நாட்டு மக்கள்கிட்ட எதை தெரியப்படுத்தணும், எதையும் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றது இருக்கும். கலைஞர் அவர்கள் இப்போ 2G விஷயம்லாம் வந்துச்சு. அப்போ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது, நிறைய விஷயங்கள் காங்கிரஸ்லேருந்து பேசினாங்க, கொண்டாங்க, சொன்னாங்கன்னு. ஒரு வார்த்தையுமே கலைஞர் அவர்கள்கிட்டேருந்து வரல. அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர் எடுத்துக்காட்டு சொல்கிறேன், கலைஞர் அவர்கள் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயமும் சரி, இது உண்மையா பொய்யா, இல்லை கிளுகிளுப்புக்கு சொன்னாங்களா, இல்லை இது கிசுகா, இல்லை இது உண்மை செய்தியா அப்படின்றது நம்ம அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் இல்லை, அரசியல் தலைவர்கள் சொல்கிறது தான். அப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையிலும் அன்னாரை வளையமும் கன்ஃபார்ம் பண்ணலை, ஔவை சண்முக சாலையும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அசோக் பில்லரில் தலைமையகமாக வச்சுருக்கிற அண்ணன் திருமாவளவன் கன்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் இல்லை கன்ஃபார்ம்லாம் இல்லாத அரசியல் புரசலாக வந்த தகவல் அப்படின்னு. இப்போது இது உண்மையா பொய்யா அப்படின்றதை தாண்டி இதுக்கு பேர் தான் குதிரை பேர அரசியல். சொல்கிறாங்கள்ல, என்ன கூப்பிட்டாங்க, அவரை கூப்பிட்டாங்க, நீ ஆயிடுன்னு. இதுக்கு பேர் தான் குதிரை பேர அரசியல். நான் சந்தேகப்படுவேன். இப்போது அப்போ இவர் அதுக்கு துணை போனாரா? ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, இருக்குன்றாரு இல்லைன்றாரு. இப்போ எஸ்ஜே சூர்யா ஐயா படத்தில் ஒன்று சொல்லுவார், இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுங்க. இப்போ அது மாதிரி இருக்கா இல்லையா எப்படி போகுது. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதனால் நாட்டு மக்களுக்கு இது முடிஞ்சு போன விஷயமோ இல்லை ஏதோ ஒன்றுங்க, உண்மையாக பொய்யான்றது நான் அது நேயர்களுக்கு விட்டுறேன். ஆனால் இந்த மாதிரி செய்திகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இது எதற்காக இவர் இப்போ சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு கேள்வி, இதனுடைய நோக்கம் என்ன? ரெண்டாவது கேள்வி, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா இதை அன்னைக்கே நாட்டு மக்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறதுல என்ன தப்பு? இது ஒன்றும் பெரிய இராணுவ ரகசியம், இது ஒன்றும் பெரிய ஐயோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படிலாம் கிடையாது. இப்போது 214 தொகுதி இருக்குது, 118 வேணும். ஒருத்தரால் தனியாக 118 பிடிக்க முடியலன்னா ஏபிசி ரைட்டுங்களா? இப்போ ஏக்கு நம்பர் கிடைக்கல அப்படின்னா பியும் சியும் சேர்ந்து நிறைய மாநிலத்தில் ஆண்டு இருக்குது, நேர் எதிராக இருக்கிற கட்சியும் ஆண்டு இருக்குது. இப்போ பிக்கு நம்பர் கிடைக்கலாம், ஏவும் சியும் சேர்ந்து ஆண்டு இருக்குது. இவ்வளோதான். இதை போட்டு ஒரு 48 மணி நேரம் இழுத்து அதை பேசாமல் கொள்ளாமல் இப்போ அது ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் மாதிரி பேசும்போது என்ன நடக்குது நாட்டில்னா, முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மக்கள் பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு இவர்கள் இந்த அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்ம என்ன பேசுகிறோம்? அதிமுக பிளவாயிடுச்சா, பிரிஞ்சு போயிடுச்சா, அதிமுக கதை என்ன, அதிமுகவும் திமுகவும் சேருதா, இது சேர்ந்தா என்ன, சேராகட்டி என்ன, இதுவும் நடக்கலை அதுவும் நடக்கலை. இல்லை இதனாலேயும் மக்களுக்கு எதனால அதிமுகவிலையோ இல்லை அதிமுக சேர்றதுனாலே அது நிகழ்காலத்தில் இல்லை. அதிமுக பிளவுன்றது அது ஒரு தனி பிரச்சனை. அப்போது மக்கள் பிரச்சனையை பேசாமல் இப்போது என்ன 6 சிலிண்டரு என்னாச்சு, 2500 ரூபா பணம் என்னாச்சு, நிறைய துறைக்கு துறை ரீதியாகவே அமைச்சர் போடலை. இப்போ விசிகா என்ன சொல்ல வருது, அமைச்சரவையில் பங்கு பெற போகிறீங்களா இல்லையா, டிஸ்கஷனில் அப்போது உங்கள் சமாச்சாரம் உங்கள் விஷயம்லாம் டிஸ்கஷனில் இருக்குது. இப்போ தாவேக்காக்கும் அதிமுகக்கும் என்ன நடக்குது, அதிமுக பிரிவுக்கும் அதில் யார் பேசுகிறாங்க, அதெல்லாம் டிஸ்கஷனில் இருக்குது. ராகுல் காந்தி உங்ககிட்ட என்ன பேசினார், ராகுல் காந்தி சிபிஐ சிபிஎம்க்கு என்ன பேசினார், இப்போ அதெல்லாம் டிஸ்கஷன் இருக்குது, அதெல்லாம் வெளியில் வர மாட்டேங்குது.
அப்போ ஒரு சார்பான ஒரு விஷயங்களை நீங்கள் ஊடகத்துக்கு சொல்கிறீங்க. அப்போது இப்போ விஜய் தரப்பில் தாவேக்கா தரப்புலேருந்து என்ன பேசப்படுது, ஏன் வந்து டிடிவி தினகரனுக்கு என்ன ஆச்சு? இப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், இல்லை திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர், இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அப்படின்றதெல்லாம் இது வந்து சாதாரணமான ஒரு சின்ன சின்ன விஷயம் கிடையாது. மக்கள் பிரச்சனை அப்படின்றதை தாண்டி இது சின்ன சின்ன விஷயம் கிடையாது. இதெல்லாம் வெளிப்படையாக வருது. ஆனால் இந்த சைடு தாவேக்கால என்ன நடக்குது, நீங்கள் என்ன பேசுனீங்க? விஜய் உங்கள் ஆஃபீஸ்க்கு சோஃபா நீங்களே வாங்கினீங்களா, இல்லை வேறு யாருன்னா சோஃபா அமுச்சு விட்டாங்களா? இவ்வளோ நாள் சோஃபா வாங்காத நீங்கள் தோத்ததுக்கப்புறம் சோஃபா வாங்க வேண்டிய அவசியம் என்ன வச்சு உங்கள் கட்சிக்கு? இல்லை இது லிங்க் பண்ணி பார்க்கணுமா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ ஒரு சில விஷயம்லாம் வருது வெளியில் இல்லைங்களா? நான் வந்து அதை மறுக்கலை, நான் அதை எதிர்க்கலை, பதிவு பண்ணுறோம். இதுவும் சேர்த்து சொல்லுங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, ஏதோ திமுக அதிமுக தான் தீய சக்தி ஊழல் சக்தி மாதிரியும், தாவேக்கான்றது ஒரு புனித சக்தி மாதிரி ஒரு 2-3 நாளாக ஓடுது இல்லையா? அவங்க 2 பேர் பிளான் பண்ணாங்க. அப்போ அதாவது இவரால் வந்து 108 118 போக முடியல. எப்போ அந்த விடுபட்ட காலம் இந்த 4ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் தேதி வரையிலும், இல்லை ஒரு 8-9ஆம் தேதி வரையிலும் அடுத்து என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஏவும் பியும் பேசியிருக்கலாம், இல்லை சியும் ஏவும் பேசியிருக்கலாம் அப்படின்றது இப்போ வெளியில் வருதுங்க, பேசினாங்க. இந்த சைடில் இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நடக்குது. இங்கே நீங்கள் என்ன பேசுனீங்க, ராகுல் காந்தியோட பங்களிப்பு என்ன, இதெல்லாம் என்ன நடந்தது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம்ல, வெளிப்படுத்தணுமா? சரி, ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன சொன்னீங்க, சிபிஐ சிபிஎம் என்ன சொல்லுதோ அந்த பேச்சுக்கு நான் அப்படியே கட்டுப்படுறேன். அப்போ ஏன் அந்த 2 நாள் கேப் விட்டீங்க? அப்போ மேபி இந்த பேச்சுவார்த்தை இருந்து இதனால் 2 நாள் கேப் விட்டேன்னு கூட சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த இதெல்லாம் வந்து இதுவாச்சும் பரவாயில்லைங்க, ஏதோ பேசுனாங்கன்னு இப்போ வெளிப்படைத்தன்மை வருது. இப்போ அதிமுகலேருந்து ஒரு பிரிவு வந்து அங்கே போய் சேருது இல்லையா, அது என்ன அரசுன்றதே திருமாவளவன் அவர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லணும். இவ்வளோ தான் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்குறது. இல்லை நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோன்றாரு மறுபடியும். அப்படி போனாங்கன்னா அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இங்கே வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி தேதியில் தாவேக்கா தான் ஆட்சி பண்ணுது. ஒன்று நிபந்தனை இல்லாமல் ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துருங்க, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் போய் பங்கு பெறுங்க. என்ன நீங்கள்லாம் பண்ணுறீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. ஒரு சைடு குதிரை பேர் அரசியல் நடக்குது. இப்போ அமமுக கட்சியில் இருந்த ஒரே எம்எல்ஏ அங்கேருந்து இங்கே வந்துட்டார். என்ன கொள்கை பிடிமானம் மாறிடுச்சு, என்ன மாற்றத்தை இந்த 30 நாள் நீங்கள் கண்டுட்டீங்க, காணாத அரசியல் என்ன நீங்கள் கண்டீங்க அப்படின்றத கொஞ்சம் வெளிப்படையாக மக்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். இப்போது ஸ்டாலின் கூப்பிட்டாரு, எடப்பாடிக்கு பேசினார், எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு, என்னை கேட்டாங்க, லெஃப்ட் ஒத்துக்குனாங்க, இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? இதே மாதிரி யாருன்னா ஒருத்தர் டிடிவி தினகரனோட குமுறல் இருக்கு இல்லையா, என் எம்எல்ஏவை காணோம், இருட்டில் உட்காந்து கையெழுத்து வாங்கினாங்க, இது வந்து கட்சி தடை மாற்றம் சட்டத்துப்படி வரும், பாயுன்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா, இன்பதுரை பேசுகிறாங்க, டிடி. அதற்கு ஏன் தாவேக்காவோட நட்பு பாராட்டுறாங்களோ, இல்லை தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோ, ஏன் அந்த மாதிரி விவகாரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுவெளியில் பேச மாட்டேன்? ஏன் அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், மேபி இவங்கன்னா எதிர்கட்சி, இப்போ இன்றைக்கி தேதியில் திமுக எதிர்கட்சி, அதிமுக 3வது பெரிய கட்சி, அவ்வளோதான். அதனால் அந்த கட்சியை பற்றி நம்ம என்ன வேணால் பேசலாம். ஆளுகின்ற அரசை பற்றியோ ஆளுகின்ற கட்சியை பற்றி நம்ம எதனா பேசினா நமக்கு ஒரு சில நெருக்கடி வரலாம், இல்லை நமக்கு ஒரு சில நெருக்கடி கூட இல்லை, நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, அதிமுக பிரச்சனை உள் விவகாரம் வெளி விவகாரம் சந்திக்கு வருது, திமுக பிரச்சனை ஒரு சிலதெல்லாம் இப்போ வெளியில் வருது, தாவேக்கா பிரச்சனைலாம் ஏன் வரமாட்டோம்? தாவேக்காலாம் நம்பர் இல்லை, தாவேக்காவுக்கு வேண்டியதான் இவ்வளோ விஷயமா நடந்திருக்கு, இதெல்லாம் வெளியில் வரமாட்டேங்குது. இதுவும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளியில் சொன்னால் நாட்டு மக்களுக்கு நல்ல தயக்கமா, இல்லை திருமாவளவனுக்கு ஏதோ நெருக்கடின்னு நினைக்கிறீங்களா? இது தயக்கம் நெருக்கடி இல்லை, இந்த தன்மை என்பது சரியில்லைன்றது என்னோட புரிதல். ஒருத்தரை எதிர்க்கிறேன்னா ஆமாம் எதிர்க்கிறேன், எதிரில் நிற்பேன். கூட்டணினா ஆமாம் கூட்டணி உறவு அப்படின்னா கூட்டணிக்கு கமிட் ஆகியிருப்பேன். மோசமான அரசியலை பண்ணியிருக்கிறீங்க 2026.
எந்தெந்த விஷயத்துல அறம் இல்லாம எந்தெந்த கட்சி நடந்துக்க முடியுமோ அப்படி எல்லாரும் நடந்திருக்குங்க. தேர்தலுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாரு தாவேக்கா பத்தி? RSS கட்டடத்துக்குள்ள இன்னைக்கு என்ன பேசுறாரு? இன்னைக்கு எதனா ஒரு வார்த்தை ஒரு விமர்சனம் வச்சா தேர்தலுக்கு பிறகு? பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் தாவேக்கா வாங்கியிருக்காங்க. ஏங்க அது எதிர்ப்பு ஓட்டு வாங்குச்சோ இந்த ஓட்டுங்க, இன்னைக்கு பெரிய கட்சி அவங்க தாங்க. 34% ஓட்டு அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. திமுக அதிமுக விட அதிகமான ஓட்டு, விசிக காங்கிரஸ் விட அதிகமான ஓட்டு அங்கே தான் வாங்கியிருக்காங்க. அது யதார்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறீங்களே, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு பேச்சு பேசுகிறீங்களே, இருட்டில் வந்து உங்களை ஒருத்தர் பார்க்குறாரு, நீங்கள் போய் பார்க்குறீங்க, சோஃபா வந்து இறங்குது, என்ன நடக்குது நாட்டில் அதை சொல்லுங்கள். ஏன்னா அதிமுக ஊழல் பிரச்சனை, திமுக ஊழல் பிரச்சனைலாம் நாங்கள் நிறைய கேட்டுட்டோம், பார்த்துட்டோம். நடவடிக்கை இல்லை, பாஜக நடவடிக்கை எடுக்கலைன்றது தான் என் போன்றவரோட கருத்து. அதுவும் உண்மை, புரியுதுங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஊழல்வாதிகள், ஊழல் அமைச்சர்கள் மீது இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் சொல்கிறாங்களே ஊழல் நாங்கள் எதிர்க்கிறோம் ஒழிக்கிறோன்றாங்க. நீங்கள் நடவடிக்கை எடுத்துருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி சோஃபா செட்டை தூக்கின்னு சுத்த மாட்டாங்க. பண்ணையார் போகிறதுக்கு முன்னாடி சொம்பு வரும் கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வெத்தலை பாக்கு டப்பா வரும். இப்போ என்ன வருது? போலீஸ் பாதுகாப்பு வருது, பின்னாடி சோஃபா வருது. இப்போ நான் அன்றைக்கும் கேள்வி கேட்டேன், இந்த அரசியலுக்கு என்ன பேர்? இது என்ன கொள்கையிலே இதெல்லாம் கவர் ஆகுது? நீங்கள் தான் மார்ஷல் மீடியா ஓனரு, நான் எதுவாக இருந்தாலும் ஓனர்கிட்ட தான் பேசணும். நான் வந்து கேமராமேன் கிட்ட பேசுகிறேன், இல்லை லைட்மேன் கிட்ட பேசுகிறேன், இல்லை உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே வாடகை வச்சுக்கணும் அங்கே விட்ரு அவர்கிட்ட பேசுகிறேன். அது முறையா, அது தர்மமாக, அது நியாயமா? இல்லை. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. அப்போ ஒரு சைடு என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவேக்கா வந்து பண்ண இந்த விஷயங்களோ இந்த பிரச்சனைகளோ பேசப்படுவது கிடையாது. ஆனால் மற்றது இவங்க கூப்பிட்டாங்க. இன்னைக்கு நடந்தது என்ன? இன்னைக்கு யார் முதலமைச்சர்? விஜய் அவர்கள். கண்ணெதிரில் பார்த்தீங்கன்னா 140 பேர் மேலே ஓட்டு போட்டாங்க. அது அடிப்படையில் நியாயமா தர்மமா? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த கணக்குப்படி சட்டப்படி செல்லட்டும். ஓகே, சட்டப்படி அவர் அதிகமாக 140 மேலே வாங்கினது உண்மை. நம்ம எல்லாம் கண்ணில் பார்த்தோம். பிளாக்காக ஏஞ்சி நின்னாங்க, ஓட்டு போட்டாங்க. ஒரு சில பேர் வெளிநடப்பு பண்ணாங்க, கண்ணெதிரில் பார்த்தா அதுதான் உண்மை. நம்ம கண்ணில் பார்த்தது தான் உண்மை. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி மெஜாரிட்டி இருக்குது, அது ஒரு உண்மை. இதில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜய் எதிர்த்து பேசினவங்களும் விஜய் எதிர்த்து மற்றவங்கள பேசினதும் அது என்ன கணக்கில் இப்போ சேர்க்கறது? அப்போ நீங்களாம் சந்தர்ப்பவாதின்னு நான் சந்தேகப்படுவேன். அம்மா ஆட்சின்னு ஓட்டு கேட்டீங்க, மாற்று ஆட்சி விஜய் ஆட்சின்னு நீங்கள் ஓட்டு கேட்கலையே. சரி, நீங்கள் போய் சேர்றீங்க, ரைட்டு. அவர் எதனா கோரிக்கை வெளிப்படையாக வச்சாரா? அதிமுகவோட கூட்டணின்னு சொன்னாரா? கவர்னர்கிட்ட சொன்னாரா? நாட்டு மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட சொன்னாங்களா தாவேக்கால? இல்லை எதனா கடிதம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட உதவி கேட்டிருக்கோம், அவங்க போடுறாங்கன்னு சொன்னாங்களா? எங்களுக்கு எதுவுமே தெரியலிங்களேங்க. நாங்கள் தானே நாட்டு மக்கள், எங்களுக்கு உண்டான அரசவை தானே நடக்குது, எங்களுக்கு தெரியணும்ல. இப்போ மார்ஷலுக்கு தெரியணும், எனக்கு தெரியணும், இதை நம்ம பார்க்குற நேயர்களுக்கு தெரியணும்ல. எங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்குறேன் ஜனநாயகத்தில். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன்லேயே இருக்கிறத சொல்கிறாங்க. இடம் பெற்றா அதில் கண்டிப்பாக எதுவும் விமர்சனம் இருக்கும். ஏங்க எதையுமே நியாயமாக நேர்மையாக சொல்லிட்டு செஞ்சால் தப்பு கிடையாதுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவங்க அமைச்சரவை பங்கு வகிக்கலாம்னா வகிக்கலாம், 100% அது சட்டப்படி ஜனநாயகப்படி சரி. அதை வெளிப்படையாக சொல்லிட்டு செஞ்சுருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது போகிறதுக்கு உண்டான வேலைகள் தான் இதெல்லாம் நம்மன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. திமுகவை கூட்டணி விட்டு போகிறான்னா சொல்லிட்டு போயிடுங்க. காங்கிரஸ் கட்சி எப்படி பண்ணிச்சோ அது மாதிரி பண்ணிடுங்க. அதுக்காக தான் அப்படி நாசுக்கா அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிலாம் தோணுது. ஓகே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி தோத்துட்டு தங்களோட இருப்பையும் கண்ணியத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒரு கட்சிக்கு கண்ணியம் என்னது? மக்கள் செல்வாக்கு தான். மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ கண்ணியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன் கண்ணியம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆட்சி பண்ண முறை, நீங்கள் பண்ண ஊழல். அதிமுக ஏன் திருப்பி வரல? ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு நல்ல பேர் எடுக்கலை. இல்லை, நீங்கள் ஜெயிக்க வேண்டியதை விஜய் தட்டி பறிச்சிட்டாரு புதுசாக வந்தவர். திமுக ஏன் திருப்பி வரல? இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் பிரச்சாரம் பண்ணி குழந்தைங்க கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சது உண்மை. அதை நான் சொல்லலாம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவர் பத்திரிகையாளர் பொது பார்வையில் நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் அப்போ இன்னும் வந்து மக்களுக்கு வந்து 100% நீங்கள் வந்து
அந்த நம்பகத்தன்மையை பெறல. உங்கள் மேலே நம்பிக்கை போகிறதுனால தானே இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன் நம்ம மேலே நம்பிக்கை போச்சு யோசிக்கணும்ல. அப்போ இதெல்லாம் சரி செய்யலை திராவிட கட்சிகள். இன்னொன்று ஒரு புதுசாக வராரு. எப்பவுமே புதுசாக வரவங்களுக்கு அரசியல் பண்ணுறது ஈஸி. நான் இதை பயங்கரமாக செஞ்சுருப்பேன். இப்போ ஒரு கொத்தனார் ஒருத்தர் செவுரு கட்டுறாரு. செவுரு லைட்டாக கிராஸ் ஆகுது, கோஸு சரியாகல, பூசினது சரியாக பூசலை, கொஞ்சம் ஒரு மாதிரி செவுரு சரியில்லை. அவர் 2 பேர் வராங்க. நான்லாம் இந்த செவுரு எப்படி தெரியுமா பூசிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்கள செவுரு கட்டி பூச விட்டால் தான் தெரியும் அவங்க கதை என்னன்னு. ஃபஸ்ட்டு இருக்கிறதே பரவாயில்லையா, இல்லை அதை விட மோசமாக இவர் பூசுகிறாரா, இல்லை இவர் நல்லா வேலைக்காரர் நல்லா பூசுகிறாரான்னு இனிமேல் தான் தெரியும். ஆனால் அந்த 2வது 3வது நான் நல்லா பண்ணுவேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களோட பேச்சு எடுபடும். ஏன்னா இந்த செவுரு கட்டினதில் கோஸ் இருக்குது, கோணலாக இருக்குது, சரி இல்லை, அதுதான் நடந்திருக்கு. அந்த மறுபரிசீலனையோ அந்த சுயமாக செக் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம என்ன தப்பு பண்ணோம், கட்சி ரீதியாக என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத பரிசோதனை செய்யறதுக்கு இன்னும் ரெடியாக ஆகலை 2 திராவிட கட்சிகள். விசிகாகவும் இது இருக்குது. விசிகானா கொடுத்த சீட்டெல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா? எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க? 2. ஆனால் 2 சீட்டை வச்சுக்கிட்டு இங்கேயும் பேசுறீங்க, அங்கேயும் அவங்க பேசல சார், அவங்க வந்து பேசுனாங்களாம். சரி சார், நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறாரு அண்ணன் திருமாவளவன், ரைட்டா? அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் சார் வந்து கார் குத்து அனுப்புகிறாரு. காரில் பின்னாடி 2 பேர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆள், டிரைவரும் முன்னாடி உட்காந்து இருக்கிறவங்க டிஎம்கே. திருமாவளவன் அண்ணனை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஸ்கூல்லேருந்து குழந்தைய மிட்டாய் குத்து கூட்டுன்னு எடுத்துன்னு போயிட்டாங்க அறிவாலயத்துக்கு. கூட்டு போய்ட்டு குழந்தை உங்களிடம் 2 சீட்டு தான் இருக்கிறது, ஆனாலும் நீ இதுவாகலாம் அதுவாகலாம் அப்படின்ற மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டான். நான் அதுங்க என்ன தெரியுமா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த அரசியலில். இப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் ஆகிடும். யார் வேணால் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாமல், வேட்பாளரை சரியாக நிறுத்தாமல், நல்ல வேட்பாளர் பார்க்காம ரீல்ஸ் போட்டு வைப்பு போட்டு ஜெயிக்க முடியும்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டார். 2 சீட்டு இருந்தாலும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுறாரு. இன்னொன்று இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தர்னா ஒத்துக்கிறோம், இன்னொருத்தர்னா ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இது. அவங்களோட கொள்கை என்னென்னா, சனாதன சக்திகள் வந்து விடக்கூடாது. சரி, நானே வந்து அவங்க பண்ணது வந்து அவங்க வரவேற்று தான் நான் பேசியிருக்கிறேன் இந்த நொடி வேணுமா. ஆனால் இந்த மாதிரி விவகாரங்கள் அவங்க மீதும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் போக்கு எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். பட் இது இருக்குல்ல, இங்கே அங்கே அங்கே இங்கே இங்கே, இது நல்லா இல்லையே. ஏன் கம்யூனி இப்போ சிபிஎம் சொல்லணும்ல, நீங்கள் எங்களை கூட வச்சுக்கிட்டு அதிமுகவோட பேசுறது நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது. இங்கேயும் பேசுகிறீங்க அங்கேயும் பேசுகிறீங்க. ஒன்று கூட்டணி வேணும்னா தலைமை கிட்ட பேசி நியாயமாக வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நிபந்தனை அற்ற ஆதரவு யார் வேணால் தரலாம். அப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லணும், யார் யார் அமைச்சரவையில் வருவாங்க, யார் யார் அமைச்சர். இப்போ நம்ம பேசுகிற இந்த வேலையில் வந்து ஒரு சில துறைகளுக்கு இன்னும் அமைச்சரே போடலை. உதாரணத்துக்கு தொழிலாளர் துறை, அது யார் அமைச்சர் தெரியல. ஹிந்து ரிலீஜியஸ் ஹெச்ஆர்என்சி, அதுக்கு யார் அமைச்சர் தெரியல. வனத்துறை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு துறை, யாரும் தெரியல. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி, அதாவது கால்நடை மற்றும் பால்வளத்துறை. இல்லை, இந்த கால்நடை பால்வளத்துறைனா ஏழை பாழைகள் ஆவின் சம்மந்தப்பட்டது. பாலை கறந்து எடுத்துன்னு போய் ஊற்றி சொசைட்டியில் ஊற்றி லிட்டருக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா லாபம் கிடைக்கும். அதை வாங்கி எடுத்துன்னு போய் புல் புண்ணாக்கு வாங்கி போட்டு மாட்டுக்கு பாலை ஊற்றி கறந்து சோறை தண்ணியை காட்டி பாலை கறந்துக்கிறது. இப்படி இந்த துறைக்கு இன்னும் அமைச்சர் போடல. இப்போ என்ன எல்லாரும் பேசுகிறோம், நம்ம என்ன நடந்தது, திருமாவளவன் என்ன பேசினாங்க, என்ன பேச மறுக்கிறோம். இந்த சைடு அதிமுக கிட்ட என்ன நடக்குது, தாவேகாவோட தாக்கம் என்ன. தாவேகான்ற ஒரு சப்ஜெக்டை விட்டுட்டு ஒரு 2-3 நாளாக இது போயிட்டுருக்கு. அதுதான் எனக்கு ஏன் அது பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல.